ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஐந்தாண்டு திட்டங்கள் இந்தியாவுடைய ஜனநாயக சமத்துவத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் ஐந்தாண்டு திட்டம். ரஷ்ய மாதிரியினுடைய அடிப்படையில் இந்திய ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இதில் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்குவது முக்கிய அங்கம் வகிப்பது திட்ட ஆணையம் மற்றும் தேசிய வளர்ச்சி சபை அப்படின்ற அமைப்புகள் இதை முக்கிய பங்காற்றுகிறது. இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் முதல்ல 1951 56 வரை முதலாவது ஐந்தாண்டு திட்டம். அதுக்கு ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 61 வரையும். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 66 வரையும். 66க்கு அப்புறம் அதாவது திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. 1966 67 ஒரு ஆண்டு திட்டம், 67 68 ஒரு ஆண்டு திட்டம், 68 69 ஒரு ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நாலாவது ஐந்தாண்டு திட்டம் 1969 74 வரையும் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வருது. அதுக்கடுத்தது 1974 79 வரையும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் 1978 கைவிடப்பட்டது. ஒரு வருஷம் முன்னதாகவே முடிக்கப்பட்டது. ஏன்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால அந்த ஜனதா அரசாங்கம் என்ன பண்ணுது, ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை ஓராண்டுக்கு முன்னதாகவே முடித்து கொண்டது. அவங்க முடித்து கொண்டு அவங்க ஜனதா அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஆண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1978 79க்கு ஒரு ஆண்டு திட்டம், 1979 80 ஒரு ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சுழல் திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1978 79 79 80 அப்படின்னு சொல்லிட்டு 2 சுழல் திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது திரும்பியும் 79 70 78 80 1980 85 வரையும் 6வது ஐந்தாண்டு திட்டமும், 1985 90 வரையும் 7வது ஐந்தாண்டு திட்டமும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுதான் ஐந்தாண்டு திட்டங்களுடைய ஒரு சுருக்கம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷங்கள் பொருளாதார நிலைமை சீர்கட்டதுனால 2 வருஷத்துக்கு ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தலை. அப்போ ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்துகிறாங்க. அது 1990 91 91 92 அப்படின்னு சொல்லிட்டு. இது முடிஞ்ச உடனே 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 97 வரையும், 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 2002 வரையும், 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 2007 வரையும், 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 2012 வரையும், 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 2017 வரையும் திட்டப்படுது. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் போன்ற ஒரு அமைப்பு திட்ட கமிஷன் பதிலாக நிதி ஆயோக்ன்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுனால இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் கைவிடப்பட்டது. 2017 ஐந்தாண்டு திட்டங்கள் முடிவுக்கு வந்தது. அப்போது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1951 2017 வரையும் 12 ஐந்தாண்டு திட்டங்களை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். 12 ஐந்தாண்டு திட்டங்களை 1951 56 56 61 61 66 1969 74 74 to 78 80 to 85 85 to 90 92 to 97 97 to 2002 2002 to 2007 2007 to 2012 2012 to 2017 என 12 ஐந்தாண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் மட்டும் இல்லாமல் 1966 69 ஓராண்டு திட்டங்களும், 1978 79 79 80 சுழல் திட்டங்கள் 2ம், அதுக்கப்புறம் ஆண்டு திட்டங்கள் 1989 90 90 91 1990 91 91 92 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓராண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் ஐந்தாண்டு திட்டங்களுடைய வரலாறு. 1951
2017 வரையும் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து அமலில். அதில் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம முதல்ல வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்களுடைய வருஷத்தில் ஒரு தெளிவான ஒரு நடைமுறை வச்சுருந்தா தான் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை நம்ம எளிதில் கையாள முடியும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன்.